எது எது விளம்பர அரசியல், எது எது சேவை அரசியல் அப்படிங்கிறது எங்களுடைய மக்களுக்கு தெரியாமலா இருக்க போது எல்லாமே தெரியுது. அரசியல் அப்படிங்கிறது ஒரு தனிநபர் ஒரு புகழை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு கருவியோ, இல்லைன்னா ஒரு குடும்பம் நிதி நெருக்கடி இல்லாமல் தலைமுறையாக பொருளாதார சுதந்திரத்தோடு வாழ்கிறதுக்கான ஒரு கருவி தான் அரசியலாக. அப்படி இல்லை, அரசியல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மக்களுக்கான ஒரு சேவையை வழங்கக்கூடிய ஒரு கருவி தான். எப்படி இந்த கருவி பெருந்தலைவர் காமராஜர் கையில் இருக்கும்போது ஒரு சேவை மனப்பான்மையான ஒரு ஒரு நிலவரம் ஒரு ஒரு களம் அமைஞ்சதோ, அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி காலத்தில் அரசியல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மக்களுக்கானதாக இருக்கும். அந்த வகையில் நம்முடைய குமரி சட்டமன்றத்தின் வேட்பாளராக நிற்கக்கூடிய திருமதி மரிய ஜெனிஃபர் அவங்க நாம் தமிழர் கட்சியின் முகமாக இல்லை, மக்களின் எதிரொலிப்பாக மக்களின் வழியை உணர்ந்தவங்களாக இந்த களத்தில் நிற்கிறாங்க. இந்த களத்தில் நாம் தமிழர் கட்சி உறுதியாக வெல்லும். ஏன்னா மக்களுக்காக மக்களோடு மக்களாக நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர் அவங்க. அதனால் மக்கள் சிந்தித்து தங்களுடைய வாக்கை செலுத்தணும். மக்கள் வலிமை பெறணும் அப்படின்னா மக்களுடைய வலியை உணர்ந்தவங்களுடைய கையில் அதிகாரம் சிக்கணும். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்களோடு மக்களாக நிற்கிது. 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி உறுதியாக வெல்லும். வாழ்த்துக்கள்.